அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இது போல எத்தனை ராத்திரி அவ அழுதுருப்பா? நம்ம மக்கள் வந்து வேற ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா, அதுக்கு ஒப்பாரியா வைக்கிறது. அது இறந்து போச்சு அவ்வளோதான். அதுக்கெல்லாம் போய் அழுவ வேண்டியதில்ல. குழந்தை உயிரோட இருக்கிறப்பவே அங்க போயிட்டு அம்மாவ பிரிஞ்சு, அப்பாவ பிரிஞ்சு, கூட பிறந்த தனக்கு முன்னாடி பிறந்த 2 பிள்ளைங்களையும் பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல கிடக்குதே! அது 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 ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு மனுஷி. அதுல உயிர் இருக்குல்ல. நான் நெனச்சேன் இந்த திட்டம்லாம் ஒரு பெண்ணால கொண்டு வந்திருக்க முடியவே முடியாது. யாரோ ஒரு ஆண் தான் அத செஞ்சிருக்காங்கன்னு நெனச்சேன். கரெக்ட்டா ஒரு ஆண் தான் அத வடிவமைச்சிருக்கிறாரு. குழந்தைய இப்படி வாங்குறோம், இப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. அவரோட அவரு பாவம். அவர் வாழ்க்கை வேற மாதிரி கஷ்டத்துல போச்சு. என்னால நம்பவே முடியல. அந்த குழந்தை பிறந்த அம்மா எப்படி அந்த பால நிறுத்துனாங்க? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது பிரியறது இறப்ப விட பிரியறது ரொம்ப மோசமா இல்லையா? பிரியறது மோசமா இல்லையா? ஒரு குழந்தைய தூக்கி குடுத்துட்டு, எப்படி ஒரு நல்ல சோறு, ஒரு நல்ல குழம்பு வச்சு சாப்பிட முடியுது? எப்படி சாத்தியமாவுது? ஒரு ஒரு பலகாரம் சுடுறோம். நம்ம வீடுகள்லயே பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சுட்டா கூட தெரிஞ்சவங்களுக்கு போய் நாங்க வடை குடுத்துட்டு வருவோம். வடையவே ஒரு பெரிய பலகாரம் மாதிரி நெனச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போலாம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க வீட்ல போய் வடைய குடுத்துட்டு வருவோம். அந்த ஒரு தின்பண்டத்த கூட நம்ம எப்படி சந்தோஷமா சாப்பிடுறது? அது கண்ணுக்கு தெரியாதா? அந்த ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கு. 3வது பிள்ளை அந்த மிஸ் ஆவுறது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தின்பண்டம், இதுக்கு ஒரு தின்பண்டம் குடுக்க போறோம் அவ்வளோதானே. அதாவது ஆங்கில அறிவு அதிகமா அதான் ஆங்கிலத்தில நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சா அத அறிவுன்னு நெனச்சுக்க கூடாது. அது ஒரு ஒரு மொழிய கத்துக்கிறீங்க அவ்வளோதான். அது வந்து அறிவாகாது. ஜெயலலிதா அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்கே படிச்சுட்டு இருப்பாங்களாம். இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்கலாம் அறிவாளியா? இப்ப எனக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இல்ல. அப்ப நான் முட்டாளா? நான் முட்டாளா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? உலகத்துல இங்கிலீஷ்ன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே தெரியாம எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கலாம் என்ன முட்டாள்களா? ஒரு 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 அம்மாவுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணியே பார்க்க தெரியால அந்த அம்மாவுக்கு. அவங்க பாட்டுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. எவ்வளோ தைரியம்? எத்தன பேர் இப்படி கொண்டு வந்து குழந்தைய குடுத்துருக்கீங்க? அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையா? நம்ம அம்மா, அப்பா எப்படி இருப்பாங்களோ? நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ? அவங்கலாம் இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அது ஒரு விதமான மன உளைச்சல்.